அருள்மிகு ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் ஆலயம் வடார்காடு மாவட்டம் திருப்பத்தூர் தருமபுரி பேருந்து மார்க்கத்தில் இருக்குங்க. இந்த சிவம்பட்டி கிராமம் ரொம்ப ரொம்ப அழகான ஊருங்க. இந்த சிவம்பட்டி கிராமத்தை சுற்றி 24 கிராம மரமேரிகள் இருக்காங்க. இந்த மரமேரிகள் தாங்க அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இந்த சிவம்பட்டி கிராமத்தில் தாங்க எங்கள் மாமனார் மாமியார் அவங்க வீட்டு பெரியவங்க எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. வருஷங்கள் ஆக ஆக எல்லாரும் வேலை நிமித்தமாகவும் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் வேறு வேறு ஊரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டு பெரியவங்க அடிக்கடி இந்த சிவம்பட்டியில் நடக்கிற மகா சிவராத்திரி பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ வருஷங்கள் கழித்து இந்த மகா சிவராத்திரிக்கு தாங்க இங்கே வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிது. சிவம்பட்டியில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் ஆலயத்தில் தாங்க மகா சிவராத்திரி 4 நாள் உற்சவமாக வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க. சிவம்பட்டி ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ தண்டீஸ்வரன் ஸ்ரீ தண்டீஸ்வரி உருவ சிலையும் இவங்களுக்கு எதிரில் நந்தி எம்பெருமானும் அமர்ந்துள்ள காட்சி நம்மளை அப்படியே மெய்சிலிருக்க வைக்குங்க. அம்மன் பல இடங்களில் பல விதத்தில் இருந்தாலும் சிவம்பட்டியில் ஒரு மீனவனது குடியில் வானம் பார்த்து படுத்து பின் கன்னி புற்றாக உருவெடுத்து இன்னும் அந்த ஆலயத்தில் அம்மன் புற்று வடிவத்தில் காட்சி தர்றாங்க. இந்த அம்பாளோட தரிசனம் சர்ப ரூபத்தில் பலரும் பார்த்துருக்காங்க. திங்கள், செவ்வாய், பௌர்ணமி, அமாவாசை, மகா சிவராத்திரி போன்ற தினங்களில் இரவு 12லேருந்து 1 மணி அளவில் ஆலய புற்றின் மீது அம்பாள் சர்ப்பமாக காட்சி தர்றாங்கிறது ஐதீகம். இந்த ஆலயத்தில் மகா சிவராத்திரி திருவிழாங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. பல ஊர்ல இருந்தும் இங்கே வந்து சேர்ந்த பிறகுதான்
திருவிழாவே ரொம்ப ரொம்ப உற்சாகமாக நடக்குங்க. ஆரம்ப காலத்திலேருந்து சேலத்தைச் சேர்ந்த வியாபாரிகளின் சேனை தலைவன் ஆலய தலைவராகவும், அம்மன் அமர்ந்த வீட்டின் சொந்தக்காரர் செம்படவர் பூசாரியாகவும், சிவம்பட்டி கிராம மக்களும் சேர்ந்து பல ஆண்டுகளாக இந்த பூஜையை நடத்திட்டு வராங்க. இப்போ கூட இந்த ஆலயத்தில் நடக்கிற பூஜை திருவிழா மாதிரி ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. இந்த பூங்காவனத்தம்மன் கோவிலில் சிவராத்திரியொட்டி 3 நாள் திருவிழா நடக்குங்க. அந்த திருவிழாவில் இன்னைக்கு 2வது நாள். நேற்று வந்து சிவன் திருக்கல்யாணம் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து முகவெட்டு. இந்த முகவெட்டு தான் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து தீப்பந்தம் ஏந்திட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டினியூஸாக ராத்திரி ஃபுல்லாக முகவெட்டு, அப்புறம் தீப்பந்தம் எடுத்துகிட்டு வர்றது, அப்புறம் வந்து ஊர்லேருந்து கரகம் எடுத்துட்டு வர்றது நிறைய நடக்குதுங்க. அருமையான காட்சிகள் இதெல்லாம். ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே சிவம்பட்டி அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் தாண்டீஸ்வரியே, ஓம் சக்தியே ஓம் புற்றீஸ்வரியே. இது வந்து சிவம்பட்டி மண்ணே மருந்து. சிவம்பட்டி அவ்வளவு மகிமை. இங்க அம்மா கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கினாலும் அதை வந்து முடிச்சு கொடுத்துருவோம். முடிச்சு கொடுத்துட்டு உடனே நம்ம வந்து இந்த மகா சிவராத்திரிக்கு வந்து நம்ம வந்து அம்மாவுக்கு வந்து சேவை பண்ணணும். அந்த மாதிரி வந்து அம்மா இலைப்பாடுற மண்டபத்துல மயானத்துக்கு போயிட்டு வந்து இருக்கும்போது அவளுக்கு அந்த மாதிரி நேரத்துல நம்ம இலைப்பாறை மண்டபத்துல நம்ம வந்து அவளை அவள் வந்து ஓயப்படுத்துறதுக்காக, அவளுடைய ஆக்ரோஷத்தை தணிக்கிறதுக்காக அவளுக்கு வந்து பானகம் அந்த மாதிரி கொடுக்கணும். இத வந்து இந்த சிவம்பட்டி மண்ணை வந்து மிதிச்சாவே வந்து அவ்வளவு விசேஷங்கள். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கணும்னாக்க இங்க தாண்டீஸ்வரி வந்து திருமண கோலத்தோட இருக்கிறாங்க. அந்த திருமண கோலத்தோட இருக்கும் போது 3 அமாவாசைக்கு வந்து யாருக்கு திருமணம் நடக்குமோ அவங்க வந்து மஞ்சள் கயிற்றுல மஞ்சள் குடை போட்டு அம்மாவுக்கு செலுத்திட்டு மாலை வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணிருக்க 3 அமாவாசைக்கு வந்தது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் வந்து நரகத்துல இருந்து வாங்கினோம்னாக்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நோய் நோடி நீக்கும். அந்த அளவுக்கு சிவம்பட்டி மண்ணே வந்து இந்த மண்ணை தொட்டு நம்ம திருநெல்வேலியில வச்சுக்கினா கூட நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றிகரமா வந்து நடக்கும். இருக்கின்ற காதினீர் கம்பளம் சங்கையர்பும் கங்கணமும் ஜனமில்லாமல் சக்கரம் முக்கால சக்கரம் குடிகால சக்கரம் முக்கால சக்கரம் சக்கரம் காளி சக்கரம் காமாட்சி சக்கரம் மாயவல்லி மாயகௌரி பல்லமை நீதி கம்பை விழுக திருநாள வீர திம்புரநாத தீரமுகார ராவணப்பாட தரங்கத்திற்க கண்ணில் கொட்டிய முந்தளவை அறியும் யாவும் நீலகண்டேற்றி
இந்த நிகழ்வு முடிய விடிகால 6 மணி ஆயிடுச்சுங்க. மறுநாள் காலையில் மசான கொள்ளைக்காக தெய்வங்கள் அலங்காரம் செய்யப்பட்ட பல்லக்கில் எழுந்தருள் இருந்தாங்க. அப்படியே ஊர் பெரியவங்க கிட்டேயும் இந்த கோவில் பற்றின முக்கியமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க. முதல் நாள் இரவு 1000 கணக்கில் வந்திருந்த மக்கள் இப்போ லட்சக்கணக்கில் குவிஞ்சிட்டாங்க. மசான கொள்ளை முடிஞ்ச பிறகு மறுநாள் ராத்திரி தேரோட்டங்க. தேரோட்டம் ஊரில் இருக்கிற எல்லா வீதி வழியாகவும் வந்துச்சுங்க. இன்னைக்கு சிவம்பட்டி பூங்காவனத்தம்மன் கோவில்ல சிவராத்திரியில 2வது நாள். நேற்று வந்து முகவெட்டு நடந்தது. இன்னைக்கு வந்து மயான கொள்ளை நடக்க இருக்கு. இப்போ கடவுள் வந்து ரெடி ஆகிட்டே இருக்காரு, அம்மன் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து மயான கொள்ளை நடக்க போகுது. செம்ம வெயிலில் நின்றுட்டு இருக்கோம். இப்போ 1 மணிக்கு கிளம்புனது அப்படின்னா 3 மணிக்கு மயானத்துக்கு போயிட்டு அங்கே வந்து அந்த சடங்கெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த விசேஷத்துக்காகவே நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியிலிருந்து எல்லாருமே வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே அங்கங்கே நின்று பார்த்துட்டே இருக்கோம். எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஆரம்பம் ஆயிடுச்சு, பார்க்க ஆரம்பிச்சிருங்க.
Thank you.